என்னுடைய சாட்சியை சொல்ல சொன்னாங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் நான் இது வரைக்கும் சாட்சி சொன்னதில்லை. வேகமா சொல்லுறேன். எங்க அம்மா ஒரு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஒரு குழந்தை கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமும் பல எதிர்ப்பின் நிமித்தமும் சொந்த குடும்பமே பில்லி சூனியம் வைத்து ஏதோ பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் போட்டு விட்டா மாதிரி நேரில் வந்து சொல்றாங்க, உனக்கு நான் பில்லி சூனியம் வச்சிருக்கேன், உன் வாழ்க்கை எப்படி ஆயிடும், உன் குடும்பம் எப்படி ஆயிடும், நீ ஒண்ணு இல்லாம போயிடுவேன் எல்லாம் சொல்றாங்க. இந்த பில்லி சூனியத்தினாலே என்னுடைய அம்மா பாதிக்கப்பட்டு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன சாப்பிடுறோம், எங்க போறோம், என்ன வரோம் தெரியல. இங்க இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் எங்க அம்மாவுடைய வயித்துல இருக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெவி மெடிசன் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இப்போ பிரெக்னெண்டா இருந்தா என்ன ஒரு சின்ன மாத்திரை கூட போடக்கூடாது, கரெக்டா? அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அம்மாவோட வயித்துல இருக்கும் பொழுது பல ஹெவி மெடிகேஷன். அது மாத்திரம் இல்ல, வயித்துக்குள்ள இருக்கிற ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, அடிக்கிறாங்க. எவ்வளவோ நடந்தது. டாக்டர் சொன்னாங்க இந்த பிள்ளை வாய்ப்பில்லை, ஏன்னா பெரிய ஹெவி மெடிகேஷன் கொடுக்கறதுனால பிறந்தாலும் இந்த பிள்ளைக்கு இம்யூன் சிஸ்டம் இருக்காது, ஒழுங்கா இருக்காது, இது நார்மலான கிட்ஸ் மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நல்லா கேளுங்க. எங்கே எல்லாம் பிசாசு அழிப்பதற்காக திட்டத்தை போடுகிறானோ அங்கே எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படி மேன்மையான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம சூன்யமாயிரம்னு சொல்லி வச்சாங்க, கடைசியில் அவங்க சூன்யமாயி போயிட்டாங்க. என்றைக்கு நான் பிறந்தோம் எங்க அம்மாக்கு சரியாச்சு. இப்போதான் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, இங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, கொஞ்ச நாள் வளர்ந்து வந்த பிறகு பிரெயின் ஃபீவர் வந்துச்சு. பாருங்க, தொடர்ந்து அட்டாக் பண்றான் பிசாசு. எப்படியாவது காலி பண்ணிருண்டா இவனை விட்டா எங்க போனாலும் இயேசுவை சொல்லுவான்டா இவன். மூளை காய்ச்சல் வந்தது. என்னோட கூட பல குழந்தைகள் இறந்து போனார்கள் இதே பேபி ஹாஸ்பிட்டல். அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன மெடிசனும் இல்ல. பாஸ்டர் எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கை என்னுடைய வாழ்க்கையில வகித்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு பெரிய மழை ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது. பிரவுன் கலர் கோட் போட்டு மழையில நல்ல கேப் போட்டு நனைஞ்சுக்கிட்டே ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணார். அதுதான் பாஸ்டர் பால் மோசஸ் டேனியல். அவர் வந்து ஜெபம் பண்ணாரு. என்ன சொல்லி ஜெபம் பண்ணாரோ தெரியல. ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு உயிரை கொடுத்தார், மறுவாழ்வை கொடுத்தார். நல்லா கேளுங்க ஐயா, என் வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனையா, ஒரே எதிர்ப்பையா, சொந்தக்காரன் எதிர்க்கிறான், பாக்குறவன் எதிர்க்கிறான், எங்க போனாலும் என்ன அழிக்க நினைக்கிறான்னா, ஆண்டவர் உங்களை வைத்து ஆக்க நினைக்கிற அற்புதமான அழைப்பையும் தரிசனத்தையும் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார். நல்லா கேளுங்க, யூஸே இல்லாத லைஃப் பிசாசு போய் அட்டாக் பண்ண மாட்டான். எந்த லைஃப் பயங்கரமா யூஸ் ஆக போகுதோ அந்த லைஃப் தான் பிசாசு எதிர்ப்பான். நல்லா கேளுங்க, இயேசுவின் மேலே பெரிய தரிசனம் இருந்தது. ஆனால் அவரை குழந்தையிலே அழிக்க திட்டமிட்டார். ஆனால் திட்டம் அழிந்து போவதல்ல, அவர்கள் எல்லாம் அழித்து என் தெய்வம் ராஜாதி ராஜாவாக உயிர்த்தெழுந்து யூதராஜ சிங்கமாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீர்.